இங்கே பாக்கியா வீட்டில் அந்த பாட்டி ஈஸ்வரி பாட்டி எழிலோட விஷயத்த சும்மா விடலை. திருப்பி திருப்பி எழில்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எழிலுக்கு இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி என் இஷ்டத்துக்கு விடுங்க பாட்டி, இப்போ நான் ஒன்றும் இதில் வரல, இன்னும் வேலையும் சரியாக இல்லை எனக்கு, அதனால் என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி நான் இன்னும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாக்கியா என்ன பண்ணுறாங்க, எழில்கிட்ட பேசுகிறாங்க. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா எழில்? அவங்க பெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக பேசணும் எழில். சரிங்க பாட்டி, நான் இது பாரு செய்கிறேன், போகிறேன், வரேன்னு சொல்லணும். நீ எய்த்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது எழில் அப்படிங்கிறாங்க. இங்கே எழில் என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, என்ன இப்படி அம்மாவும் பேசுகிறாங்க, நம்மளுடைய சுச்சுவேஷன் தெரியாமல் பேசுகிறாங்க, நமக்கு இந்த நிலா பாப்பா வேற இன்னும் கொஞ்சம் வளரணும்ல, அது எப்படி எடுத்துக்க போதும் நம்ம குழந்தை பெற்றா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இங்கே ராதிகா என்ன பண்ணுறாங்க, விடிய விடிய வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி எடுத்துட்டு அவங்க தூங்கவே இல்லை. அப்புறம் பொழுது விடியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, கோபி நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை கோபி, அதனால் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் வாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கீழே இறங்கி வர்றாங்க. இதை உங்கள் அம்மா கிட்டேலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே இறங்கி வரும்போது எல்லாருமே பார்த்துட்டாங்க. என்ன இவ்வளவு நேரம் கழித்து வர்ற கோபி, நீ வாக்கிங் போகலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் என்ன பண்ணுது அவளுக்கு அப்படிங்கும்போது, இல்லை கொஞ்சம் ஃபீவர்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கேருந்து போனோன்னே எல்லா மெடிக்கல் ஷாப்பும் பூட்டியிருக்கு. அப்போ ராதிகாவுக்கு ரொம்ப கோவமாக வருது. அப்புறம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து அந்த கிட்டில் இது பார்க்குறாங்க. டெஸ்ட்டு பார்க்கும்போது அது 2 கோடு காமிக்குது. அப்போ கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, கோபி இதை பார்த்தீங்களா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா, சந்தோஷப்படுறீங்க இதுக்கு போய், என்ன வெக்கம், நமக்கு என்ன வெக்கம், ஏங்க நீங்கள் பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துட்டீங்க, இனிமேல் நம்ம புள்ள பெற்றுக்கிட்டா அசிங்கமாக இல்லையா, மையூ என்ன நினைப்பா இதை பற்றி, நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்டா, மையூ என்ன நினைப்பா அப்படின்ட்டு ராதிகா கோபிகிட்ட கேட்குறாங்க. மையுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ வரட்டும் அப்படிங்கும்போது, என்னங்க உங்கள் வயசை பற்றி நினைக்கவே இல்லை, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. இதில் என்ன ராதிகா இருக்குது, பெற்றுக்கிட்டா என்ன, வெளிநாட்டிலலாம் பெற்றுக்கலையா, நம்ம பெற்றுக்கிட்டா என்ன அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கூட கோபிக்கு பொறுப்பும் இல்லை, வெக்கமும் இல்லை, இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசும்போது ராதிகாவுக்கு ரொம்ப கோபமாக வருது. இது வீட்டில் தெரிஞ்சு போயிடுது. என்ன வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இங்கே ராதிகா என்ன பண்ணுறாங்க, இதை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி கேட்குறாங்க, ஈஸ்வரி பாட்டி, என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா ராதிகாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் வாமிட்டு, ஏன் ஃபுட் அலர்ஜியா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்கும்போது, இல்லைம்மா ஃபுட் அலர்ஜியெல்லாம் இல்லை, அவள் மாசமாக இருக்காம்மா. என்ன மாசமாக இருக்காளா, என்னடா கோபி இதை சாதாரணமாக சொல்கிற, இந்த வயசில் போய் மாசமாக இருக்கிறதா, எத்தனை பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, உனக்கு வெக்கமாக இல்லையாடா கோபி அப்படின்னு கேட்கும்போது, இதில் என்னம்மா இருக்குது வெக்கம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு கோபி. வெக்கமாக இல்லை உனக்கு, என்ன வெக்கம் இருக்கா, நீ என் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டடா, இதில் போய் உனக்கு இனிமேல் உனக்கு ஒரு பிள்ளையா, போய் டாக்டரை பாருங்கள், டாக்டரை பார்த்துட்டு கழிச்சிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. கோபிக்கு உடனே கோபம் வருது. என்னம்மா நீங்கள் போய் கழிச்சிட்டு வர சொல்கிறீங்க, எனக்குன்னு குழந்தை வேணாமா, உனக்கு தான் இத்தனை பெரிய பிள்ளைங்க இருக்கடா, அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே செல்வி பாக்கியா எல்லாம் நினச்சி சிரிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா சிரிக்கவே இல்லை. திருப்பியும் என்ன பண்ணுது, கீழே இறங்கி வருது ராதிகா. கீழே இறங்கி ராதிகா வரும்போது அவங்களுக்கு வாமிட்டு வருது. கிச்சனுக்கு ஓடிடுறாங்க. ஓடும்போது என்ன பண்ணுறாங்க, போய் வாந்தி எடுக்கிறாங்க. அப்போ பாக்கியா என்ன பண்ணுது, தண்ணியெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. உடம்ப பார்த்துங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போய்க்கலாம், போங்க மேலே போங்க, ஏதாவது வேண்டா சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு இந்த பாக்கியா சொல்லுது. உடனே ராதிகாவும் மேலே போயிடுறாங்க. மேலே போனவுடனே பின்னாடியே பாக்கியலட்சுமியும் போகுது. போய் என்னங்க பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. இந்த மாதிரி சிம்டம்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க செக் பண்ணது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மனசு விருப்பமாக இருக்கோ அது மாதிரி செய்யுங்க. நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறா இருந்தாலும் பெற்றுக்குங்க, அது உங்கள் இஷ்டம், பெற்றலைனாலும் உங்கள் இஷ்டம், அதாவது யாருடைய இதுக்கும் வரக்கூடாது, நீங்கள் கட்டாயத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க பாக்கியா. இங்கே பாக்கியா வந்தோடனே செல்வி கேட்குது, என்னக்கா இது கூத்தா இருக்குது, உங்கள் வீட்டில் உன் பிள்ளையெல்லாம் புள்ள பெற்றுட்டாங்க, இப்போ போய் இந்த உன் புருஷனை பார்த்தியாம்மா, அந்த மனுஷன் போய் இப்போ போய் புள்ள பெற்றுக்க போகிறாரு அப்படின்னு செல்வி கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு எப்போதும் போல் பாக்கியா, ஏய் சும்மா இருடி, அது அவங்கவுங்க இஷ்டம், நம்ம இஷ்டமா, எனக்கும் அவருக்கு எதுவுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு, இனிமேல் அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, வா நமக்கு நிறைய வேலை இருக்குது ரெஸ்டாரண்ட்டில், நம்ம கிளம்புவோம் வா, யாரும் எப்படியும் போயிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி பாட்டி கேட்குது, ஏன் பாக்கியா கிளம்பிட்டியா ரெஸ்டாரண்ட்டுக்கு? ஆமாம் பாட்டி கிளம்பிட்டேன். அப்போ தாத்தா சொல்கிறார், ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு கொடும்மா, நான் வந்து பார்க்குறேன், நீனே உண்டியமாக பார்க்குற அப்படிங்கிறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, பாக்கியா சொல்கிறாங்க, இல்லைங்க மாமா, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருந்தால் உங்ககிட்ட சொல்கிறேங்க மாமா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஈஸ்வரி கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாரு, பாவம் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கா பாரு அவள் வேலைக்கு, ஏன்னா இவள்ற பாவம் வந்து அவனை சும்மா விடாது கோபியை அப்படிங்கிறாரு. அப்படியே உட்காந்துருக்கு ஈஸ்வரி. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படிங்குது. ஆமாம் பாரு, அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன கூத்தடிக்கிறான் வீட்டில் இருந்துக்கிட்டு, அவள் வீட்டிலே இருந்துட்டு கூத்தடிக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈஸ்வரியும் அப்படியே உட்காந்துருக்காங்க ஒன்றுமே சொல்லாமல். ஆனால் உண்மையிலே பாக்யா வாழ்க்கை போயிடுச்சுல.